வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர், புதுச்சேரியின் தனிநபர் வருமானம் ரூபாய் 3.6 லட்சமாக அதிகரித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களை சேர்ந்த 65,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2,500 உதவித்தொகை வழங்கப்படுவதாக அறிவித்தார். புதுச்சேரியில் நாளொன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பால் பதப்படுத்தும் திறன் கொண்ட புதிய தொழிற்சாலை அமைக்கப்பட்டு வருவதாகவும், பான்லே மூலம் ரூபாய் 34 கோடி மதிப்பில் ஐஸ்கிரீம் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பிரதமரின் மின் பேருந்து திட்டத்தின் கீழ் போக்குவரத்து துறைக்கு ரூபாய் 200 கோடி வருமானம் கிடைத்துள்ளதாகவும், இந்திரா காந்தி சதுக்கம் ராஜீவ்காந்தி சதுக்கத்தை இணைக்கும் வகையில் ரூபாய் 483 கோடி மதிப்பில் மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு பணியாணை வழங்கி உள்ளதாகவும் கூறினார். விழாவில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு பதக்கங்கள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து காவல்துறை, ஊர்காவல் படை, NCC, NSS மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் 2,500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செங்கழநீரம்மன் தேவஸ்தானத்தின் ஆடிப்பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினந்தோறும் உபயதாரர்கள் சார்பில் அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜவேலு, சிவக்கொழுந்து மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமு, மோகன்தாஸ், முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, அனந்தராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேர் திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். மாட வீதிகளில் வலம் வந்த தேர் பின்னர் நிலைநிறுத்தப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாலமுருகன், விழாக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மக்கள் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு BSNL சார்பில் வாடிக்கையாளர்கள், ஊழியர்கள், ஊடகத்தினர் மற்றும் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு BSNL வட்டாரத்தின் முக்கிய வணிக பகுதிகளில் ஒன்றாக புதுச்சேரி உள்ளது. அரசு, பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்களை உலகத்துடன் இணைப்பதில் BSNL முக்கிய பங்காற்றி வருகிறது. புதுச்சேரி முழுவதும் வலுவான 4G மொபைல் நெட்வொர்க் சேவை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் ரிங்டோலஜி தொழில்நுட்பத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் கிராமப்புறங்களிலும் தடையற்ற இணைய சேவையை வழங்குவதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டங்களின் நோக்கங்களை முன்னெடுக்கும் வகையில் அதிவேக ஃபைபர் நெட்வொர்க், மொபைல் சேவைகள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான புதிய டிஜிட்டல் சேவைகளை BSNL தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகிறது. சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகின்றன. ஃப்ரீடம் பிளான் மூலம் தினமும் 2GB டேட்டா, 100 SMS மற்றும் வரம்பற்ற குரல் அழைப்புகள் உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் BSNL மொபைல் வாடிக்கையாளர்களுக்கு டேங்கோ டிவி மூலம் ஃப்ரீ என்டர்டைன்மெண்ட் டிவி வசதியும் வழங்கப்படுகிறது. BSNL செல்ஃப் கேர் ஆப் வழியாக நேரலை டிவி, திரைப்படங்கள், வெப் சீரிஸ் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளை காணும் வசதி உள்ளது. ஃபைபர் பிராட்பேண்ட் சேவையில் 200 Mbps வேகம், வரம்பற்ற டேட்டா, அன்லிமிடெட் அழைப்புகள் மற்றும் 12 OTT தளங்களின் சந்தாக்கள் உள்ளிட்ட சிறப்பு சலுகைகளும் இடம்பெற்றுள்ளன. மொபைல் நெட்வொர்க் இல்லாத தொலைதூர பகுதிகள் மற்றும் அடர்ந்த காடுகளில் பயன்படுத்தக்கூடிய சேட்டலைட் போன் சேவைகளையும் BSNL வழங்குகிறது. பேரிடர் மற்றும் அவசர காலங்களில் இச்சேவை பயனுள்ளதாக இருக்கும். நிறுவனங்களுக்காக கிளவுட், டேட்டா சென்டர், 5G, FWA, MPLS, VPN மற்றும் லாட் சிம் உள்ளிட்ட சேவைகளும் வழங்கப்படுகின்றன. தொழில் முனைவோர் BSNL உடன் சிஸ்டம் இன்டகிரேட்டர்ஸ் அல்லது சேனல் பார்ட்னராக இணைந்து வைஃபை, CCTV மற்றும் நெட்வொர்க் சேவைகளை வழங்கி தொழில் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளலாம். நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்பகமான மற்றும் மலிவான டிஜிட்டல் இணைப்பை வழங்கி டிஜிட்டல் இடைவெளியை குறைக்கும் பணியில் BSNL தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. உலகெங்கிலும் உள்ள தமிழை தாய்மொழியாக கொண்ட அன்பு உள்ளங்களுக்கும் இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அரசு விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மேதகு துணைநிலை ஆளுநர் மற்றும் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் ஆகியோரிடம் சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் முன்வைத்திருந்தார். இந்நிலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்பட்டது. இதனை சிறப்புமிக்க நிகழ்வாக கருதுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்பட்டதற்காக புதுச்சேரி அரசுக்கும் மேதகு துணைநிலை ஆளுநருக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தின் 10ஆம் ஆண்டு ஆடிப்புற விழா நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக அம்மனுக்கு வளைகாப்பு நலங்கு வைபவம் நடைபெற்றது. இதனையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பிறந்த நாளை முன்னிட்டு பூஜைகளும் நடைபெற்றன. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் அறங்காவல் குழு சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த அம்மனை பக்தர்கள் வழிபட்டு அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் RK நகரில் இயங்கி வரும் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு சார்பில் வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் தேர் திருவிழாவை காண வரும் பக்தர்களுக்கு ஆண்டுதோறும் மோர் மற்றும் கூழ் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் பக்தர்களுக்கு மோர் மற்றும் கூழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவின் கௌரவ தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் பக்தர்களுக்கு மோர் மற்றும் கூழ் வழங்கினார். நிகழ்ச்சியில் சிலம்பாட்ட குழுவின் செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள், பாரதி நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க தலைவர் சக்திவேல், காந்திராம் நற்பணி இயக்க நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேர் திருவிழாவிற்கு வந்த பக்தர்களுக்கு கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் மோர் மற்றும் கூழ் வழங்கப்பட்டது. கரிங்க
திருச்சி சீராத்தோப்பில் பக்தர்கள் தங்கள் கைகளால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடும் வகையில் ஜோதிர்லிங்கர் கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது. இதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள 12 ஜோதிர்லிங்கங்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் தங்கள் கைகளால் அபிஷேகம் செய்து வழிபடும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள விவேகானந்தா பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த 12 ஜோதிர்லிங்கங்களுக்கு பொதுமக்கள் தங்கள் கைகளால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு 12 ஜோதிர்லிங்கங்களுக்கும் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதிர்லிங்கங்களை தரிசித்து அருளை பெற்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி, ஏஎம்சி மறுவாழ்வு மையம், ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை மற்றும் ஆல் இந்தியா பிரஸ் அண்ட் மீடியா பி+ அசோசியேஷன் இணைந்து நடத்திய மாபெரும் நரம்பியல் மற்றும் மறுவாழ்வு மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி, ஏஎம்சி மறுவாழ்வு மையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அஸ்லம் பைஜ் தலைமை தாங்கினார். ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ராஜாராம் குமார் மற்றும் ஆல் இந்தியா பிரஸ் அண்ட் மீடியா பி+ அசோசியேஷன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முகாமில் டாக்டர் ஸ்வேதா, டாக்டர் யாசர் உள்ளிட்ட மருத்துவர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு நரம்பியல் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை குறித்து வழிகாட்டுதல்களை வழங்கினர். நரம்பியல் பாதிப்புகள், உடல் இயக்க குறைபாடுகள் மற்றும் மறுவாழ்வு சிகிச்சையின் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. முகாம் ஒருங்கிணைப்பாளராக பத்மநாதன் செயல்பட்டார். வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி, ஏஎம்சி மருத்துவ மையத்தின் மார்க்கெட்டிங் பிரிவு பத்மநாபன் மற்றும் ஆலோசகர் கோமதி ஆகியோர் முகாம் ஏற்பாடுகளில் முக்கிய பங்காற்றினர். நிகழ்ச்சியில் பெரம்பை ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல், தர்மகத்தா ஏழுமலை, சமூக சேவகர்கள் நாமதேவன், குப்புசாமி, வார்டு உறுப்பினர் கலா, ஆல் இந்தியா பிரஸ் அண்ட் மீடியா பி+ அசோசியேஷன் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெரம்பை மற்றும் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் முகாமில் பங்கேற்று மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை தொடர்பான வழிகாட்டுதல்களை பெற்றனர். கிராமப்புற மக்களுக்கும் மருத்துவ சேவைகள் சென்றடையும் வகையில் நடைபெற்ற இம்முகாம் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் பாஜக சார்பில் திரங்கா பேரணி நடைபெற்றது. முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தேசிய கொடியை ஏற்றி கொடியை அசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் தேசிய கொடிகளை ஏந்தியபடி பேரணியாக புறப்பட்டனர். முத்தியால்பேட்டை மணிகுண்டு பகுதியிலிருந்து தொடங்கிய பேரணி புதுச்சேரியின் முக்கிய சாலைகள் வழியாக நகரின் பல்வேறு பகுதிகளை கடந்து சென்றது. பேரணியில் பங்கேற்றவர்கள் தேசிய கொடியை ஏந்தியபடி தேசப்பற்றி வெளிப்படுத்தும் வகையில் உற்சாகத்துடன் அணிவகுத்து சென்றனர். சுதந்திர தினத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்துரைப்பதுடன் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் தேசப்பற்றை வலியுறுத்தும் வகையில் திரங்கா பேரணி நடத்தப்பட்டதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பேரணி நடைபெற்ற முக்கிய சாலைகளில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர்.
புதுச்சேரி வில்லியனூர் மாவட்டம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீத்தால் குப்பத்தில் பாஜக சார்பில் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் மாவட்ட இளைஞரணி தலைவர் சபரிபாலன் ஏற்பாட்டில் விழா நடைபெற்றது. மணாடிப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் சுந்தரமூர்த்தி, ஹயக்ரீவன், நாராயணமூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் எம்ஜிஆர் என்கின்ற பொன்னுசாமி, ஜெயசங்கர், சண்முகம், வேணுகோபால், கிளை தலைவர் ரமேஷ், நாகராஜ், அண்ணாதுரை, ஏழுமலை, மாவட்ட மகளிரணி தலைவி விஜயா, ரமணன், சந்துரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சுதந்திர தினத்தை கொண்டாடினர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அருகே திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வாரந்தோறும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். ஆடி மாத 5வது சனிக்கிழமையை முன்னிட்டு கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தொலைதூரங்களிலிருந்து வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ சனி பகவானுக்கு நல்லெண்ணெய், மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளி கவச அலங்காரத்தில் அருள் பாலித்த ஸ்ரீ சனி பகவானுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. கோவிலுக்கு வந்த பக்தர்கள் முதலில் நலத்தீர்த்தத்தில் புனித நீராடி வெள்ளிக்கவச அலங்காரத்தில் அருள் பாலித்த நலன் களி தீர்த்த விநாயகரை வழிபட்டனர். பின்னர் எல் தீபமேற்றி வெள்ளிக்கவச அலங்காரத்தில் அருள் பாலித்த ஸ்ரீ சனி பகவானை தரிசித்து அருள் பெற்றனர். ஆடி மாத 5வது சனிக்கிழமை முன்னிட்டு ஸ்ரீ திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதியதால் கோவில் வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் பக்தர்களால் களை கட்டின. புதுச்சேரி சின்னையன்பேட்டை அரசினர் பள்ளியில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காஸ்மோபாலிட்டின் லயன்ஸ் கிளப் சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை, செயலாளர் ரவிச்சந்திரன், முன்னாள் கவர்னர் சுபாஷ் சந்திரபோஸ், முன்னாள் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, சாம்ராஜ், சித்ரா தேவி, விவேகானந்தன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அனைவரையும் பள்ளியின் தலைமை ஆசிரியை வரவேற்றார். தொடர்ந்து மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டு சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காண வட்டம் முன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரகன்நாயகி அம்பிகா சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்புற பெருவிழா நடைபெற்றது. ஆடிப்புறத்தை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ பிரகன்நாயகி அம்மன் மஞ்சள் மற்றும் வளையல் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு மைய மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையொட்டி 108 பெண்கள் கலந்து கொண்டு குங்கும அர்ச்சனை நடைபெற்றது. ஆலய அர்ச்சகர் வேத மந்திரங்கள் முழங்க குங்கும அர்ச்சனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ பிரகன்நாயகி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் அம்மன் கோவிலின் வெள்ளி பிரகாரத்தில் வலம் வந்து கிராமத்தின் முக்கிய வீதிகளில் வீதி உலா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்களும் மடி பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதில் 300 கிராமத்தை சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அருள் பெற்றனர். பாகூர் காட்டுக்குப்பம் அரசு தொடக்கப் பள்ளியில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியை தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆசிரியை தேவி அனைவரையும் வரவேற்றார். விருந்தினராக டாக்டர் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்க தலைவரும் யூனிவர்சல் மனித உரிமை கழகத்தின் துணைத் தலைவருமான சாண்டில்யன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து மாணவர்களுக்கு தேசிய கொடி, இனிப்பு மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் அரவந்தன், ஜமுனா, ரவி, முனியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து கன்னிக்கோவில் அரசு தொடக்கப் பள்ளியிலும் சுதந்திர தின விழா நடைபெற்றது. டாக்டர் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் அதன் நிறுவனர்
மாணவர் சாண்டில்யன் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் அரவிந்தன், ஜமுனா, ரவி, முனியப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மாணவர்களுக்கு தேசிய கொடி, இனிப்பு, அடையாள அட்டை மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பாண்டியன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புற பால்குடம் எடுத்தல் விழா நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ பாலவிநாயகர் ஆலயத்திலிருந்து பால்குடம் ஊர்வலம் புறப்பட்டு நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தை சென்றடைந்தது. தொடர்ந்து அம்மனுக்கு ஆடிப்புற பால் அபிஷேகமும் மகாதீபாராதனையும் நடைபெற்றது. மாலையில் அம்மனுக்கு வளைகாப்பு விழா நடைபெற்றது. இதில் பாண்டியன் நகர், ஓம் சக்தி நகர், சிவவேலன் நகர், குபேரன் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழாவையொட்டி பக்தர்களுக்கு பிரசாதம், மஞ்சள், குங்குமம் மற்றும் வளையல்கள் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறப்பணி குழுவினர், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தில்லை நகரை சேர்ந்த சகோதரர்கள் ராஜேந்திரன் மற்றும் பாபு ஆகியோர் இணைந்து வில்லியனூர் மார்க்கெட் பகுதியில் பாபு ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் அரிசி கடை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வில்லியனூர் சாமியார் தோப்பு பகுதியை சேர்ந்த வினோத் என்பவர் அரிசி கடைக்கு சென்று கடை உரிமையாளரிடம் மாமல் கேட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு கடை உரிமையாளர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த வினோத் கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றதாக தெரிகிறது. சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு இருசக்கர வாகனத்தில் மீண்டும் அரிசி கடைக்கு வந்த வினோத் கண்ணிமிக்கும் நேரத்தில் அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை கடைக்குள் வீசியதாக கூறப்படுகிறது. அப்போது கடையில் இருந்த பாபு மற்றும் அவரது மனைவி திரிபுர சுந்தரி அதிர்ச்சி அடைந்ததுடன் நூலிலையில் உயிர் தப்பினர். பெட்ரோல் குண்டுகள் வெடித்ததில் பயங்கர சத்தம் கேட்டதால் மார்க்கெட் பகுதியில் இருந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓடினர். சம்பவத்தை தொடர்ந்து வினோத் அங்கிருந்து தப்பி சென்றார். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வில்லியனூர் காவல்துறையினர் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வினோத்தை தேடி வந்தனர். தொடர்ந்து பைபாஸ் சாலை அருகே மறைந்திருந்த வினோத்தை பிடிக்க காவல்துறையினர் முயன்றபோது அவர் தப்பி ஓட முயன்றதாகவும் அப்போது கீழே விழுந்ததில் கையெலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து சட்ட ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைசெல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் உள்ளிட்டோர் காவல் அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்ட வினோத் மீது கொலை முயற்சி, கஞ்சா வழிப்பறி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் வினோத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீத்துக்குளம் ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு 11ஆம் ஆண்டு வளைகாப்பு விழா நடைபெற்றது. விழாவையொட்டி மூலவர் ஸ்ரீ புத்துமாரியம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ புத்துமாரியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு உட்பிரகாரத்தில் வலம் வந்து மைய மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனையடுத்து அம்மனுக்கு பெண்கள் வளையல் அணிவிக்கும் நிகழ்ச்சி, ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. விழாவில் திண்டிவனம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அருள் பெற்றனர். மறைமலை நகர் 5வது குறுக்கு தெரு மக்கள் நல சங்கம் சார்பில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. பல்வேறு வயது பிரிவுகளை சேர்ந்தவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். குழந்தைகளுக்கான பலூன் உடைத்தல், பாட்டிலில் நீர் நிரப்புதல், சிறுவர்கள் மற்றும் சிறுமியர்களுக்கான ஊசி நூல் கோர்த்தல், நினைவாற்றல் போட்டி உள்ளிட்ட போட்டிகளும், பெண்கள் மற்றும் பெரியவர்களுக்கான மியூசிக்கல் சேர் போட்டியும் நடைபெற்றன. கோலப் போட்டிக்கு லலிதா என்கின்ற சுகுணா நடுவராக கலந்து கொண்டார். தொடர்ந்து நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. விழாவில் சிறப்பு விருந்தினராக
புதுச்சேரி வருமான வரி அலுவலகத்தின் ஓய்வு பெற்ற ITO கணேசன் கலந்து கொண்டார். சங்கத் தலைவர் கோவிந்தன் வரவேற்புரை வழங்கினார். மனோகரன் நன்றி உரை வழங்கினார். அடுத்தது கூப்பிடுங்க. புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் 8ஆம் ஆண்டு ஆடி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. கடந்த 5ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கி காப்பு கட்டுதல் விழா நாட்களில் தினந்தோறும் அம்மனுக்கு உள்புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. இதன் தொடர்ச்சியாக அம்மனுக்கு ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர் குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி மின்சார பேருந்து ஓட்டுநர்களின் பணி சுமை, ஊதிய பிரச்சினை மற்றும் உரிமைகள் தொடர்பாக UITUC சார்பில் போக்குவரத்து துறை செயலாளர் தர்மா IAS அவர்களிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. ஒப்பந்தப்படி ரூபாய் 4723 ஊதியம் வழங்குவதாக கூறி ரூபாய் 700 மட்டுமே வழங்கப்படுவதாகவும், ஊதிய உயர்வு கேட்ட 5 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் 10 பேருக்கு மெமோ வழங்கப்பட்டதாகவும் தொழிற்சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் 8 மணி நேரத்திற்கு பதிலாக 16 முதல் 17 மணி நேரம் பணியாற்ற கட்டாயப்படுத்தப்படுவதாகவும், இதனால் ஓட்டுநர்களின் உடல் மற்றும் மனநலம் பாதிக்கப்படுவதுடன் பயணிகளின் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஓட்டுநர்களை மீண்டும் பணியில் அமர்த்தி தொழிலாளர் சட்டப்படி 8 மணி நேர வேலைக்கான முழு ஊதியம் வழங்க வேண்டும் என UITUC பொதுச் செயலாளர் கோபிநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் சார்பில் 80வது சுதந்திர தின விழா புதுச்சேரி கெனடி நகரில் உள்ள லயன்ஸ் கிளப் ஆஃப் ஹோஸ்ட் பில்டிங்கில் நடைபெற்றது. விழாவில் ஹோஸ்ட் சங்க தலைவர் லயன் கணேசன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அனைவரும் தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்தினர். நிகழ்ச்சியில் மூத்த மாவட்ட தலைவர்கள் லயன் பெருமாள், லயன் மோகன்ராஜ், லயன் சுப்பிரமணிய ரெட்டியா, லயன் பழனி, லயன் புஷ்பராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவின் நிறைவில் சங்க பொருளாளர் லயன் புருஷோத்தமன் நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் SKC சார்பில் இனிப்பு வழங்கப்பட்டன. தேசப்பற்றையும் ஒற்றுமையும் போற்றும் வகையில் நடைபெற்ற இவ்விழா நிறைவடைந்தது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தென்பசியார் கிராமத்தில் உள்ள சுயம்பு ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலயத்தில் 13ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண விழா நடைபெற்றது. விழாவையொட்டி மங்கள தாம்பூல சீர்வரிசை பொருட்கள் பக்தர்கள் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமான் மணமகன் அலங்காரத்திலும், பார்வதி தாயார் மணமகள் அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதையடுத்து கலச பூஜை, காப்பு கட்டும் வைபவம் மற்றும் பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவருக்கு ஸ்ரீ நாக அங்காளம்மனுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் வைபவமும் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவர் ஸ்ரீ நாக அங்காளம்மனுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் வைபவமும் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மணக்கோலத்தில் அருள் பாலித்த தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. விழாவில் தென்பசியார் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
அன்னை கஸ்தூரிபாய் மாற்றுத்திறனாளிகள் சமூக சேவை மையத்தின் சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சமூக சேவை மையத்தின் தலைவி சுசிலா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சுதந்திர தினத்தின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே எடுத்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஊர் மக்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். விழாவின் நிறைவாக கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏரிக்கரை பொன்னியம்மன் சமேத ஸ்ரீ பொன்னீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு வளைகாப்பு விழா நடைபெற்றது. விழாவையொட்டி உற்சவர் ஸ்ரீ பொன்னியம்மன் 5001 வளையல்களால் அலங்கரிக்கப்பட்டு அலங்காரத்தில் ஊஞ்சலில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு மலரர்ச்சனை மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் ஆடிப்புற வளைகாப்பு விழா நடைபெற்றது. விழாவில் திண்டிவனம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் தேசிய தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாஜக இளைஞரணி தலைவர் ஆடல் அரசன் மற்றும் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்பேத்கர் சிலை மற்றும் கார்கில் போர் நினைவு சின்னத்தில் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நகர மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் ஜெகன், நகர மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் பிரசாந்த், உப்பளம் தொகுதி இளைஞரணி மண்டல தலைவர் சரவணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் சின்னத்தம்பி, மகளிர் அணி நகர மாவட்ட தலைவி அனுராதா, உமாபதி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு தேசிய தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கம் சார்பில் குடியிருப்பு பகுதியில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி சங்க தலைவர் குமார், செயலாளர் ஆனந்தன், முன்னாள் செயலாளர் உத்ராடம், இணை செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் சேகர், துணை பொருளாளர் ரஞ்சித் ஆகியோர் மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுடன் தேசிய கொடியை கையில் ஏந்தி வீட்டை காப்போம் நாட்டை காப்போம் என்ற கோஷத்துடன் ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து குடியிருப்பு பகுதி மின் அலுவலகம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் காலாப்பட்டு காவல் நிலைய துணை உதவி ஆய்வாளர் கிருபாகரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுதுகோல், பிஸ்கெட் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள் அன்பு மற்றும் அன்பழகன் ஆகியோர் செய்திருந்தனர். சார் பாட்டு புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பாஜக மாநில பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் கண்ணதாசன் தலைமையில் தேசிய கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி சுதந்திர தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பாஜக மூத்த தலைவர் இளங்கோவன் மற்றும் மகளிர் அணி தலைவி விஜயலட்சுமி அம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கண்ணையர் வீதி, கிருஷ்ணசாமி தோட்டம், ராஜப்பர் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீத்துக்குளம் பகுதியில் அமைந்துள்ள கிராம தேவதை சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற மூங்கிலம்மன் ஆலயத்தில் 25ஆம் ஆண்டு ஆடிப்புறத்தை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. விழாவையொட்டி மூங்கிலம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகாராணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மன் உட்பிரகாரத்தில் வலம் வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. மேலும் மூலவர் அம்மனுக்கு வளையல்களால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்காப்பு சாத்தப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவில் திண்டிவனம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.